இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. All the information shared through this channel is for education and knowledge sharing only, and we are not encouraging anyone to trade in the stock market. Everything shared here is our personal opinion. There is a 100% of risk losing money in stock market. Consult a SEBI registered advisor before investing and trading and understanding the market risk. Also, we do not suggest recommended any buying or selling stocks or securities. I am not a SEBI registered advisor. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இது நம்மளோட ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல். இந்த சேனலில் நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனர் அண்ட் ஸ்கேனர் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், SMTC Forex வீடியோஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸு, ஆப்ஷன் செயினை எப்படி ஃபுல் பண்ணுறது, M6 கமாடிட்டி லைவ் ப்ரைஸ் எப்படி எடுக்கிறது, ஹவு டு கெட் எக்ஸல் ஃபார் ட்ரேடிங் அண்ட் ஸ்க்ரீனர், எக்ஸல் பை செல் ஸ்க்ரீனர், இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆன்லைன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ், லைவ் டேட்டா வித்தவுட் டிலே இன் எக்ஸல், அதுக்கப்புறம் ட்ரேடிங் பேசிக்ஸ் ஃபார் பிகினர், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இன் கூகுள் ஷீட், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இது எல்லாமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே. அண்ட் இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லேர்னிங் தான் இன்றைக்கும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை தான் இன்றைக்கும் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஒரு சாதாரண எந்த ஒரு பேரா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு கமாடிட்டி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் சரி, இல்லை பிட்காயினாக இருக்கட்டும் சரி, ஸோ சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே எல்லாமே ஒன்று தேடிக்கிட்டே இருக்கோம். அதாவது 100% ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று தேடிகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தேடி முட்டி மோதி வந்தாலும் 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த பிக் பிளேயர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்னால ட்ரேட் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் ட்ரேடிங்கை அவங்க டைரக்ஷனுக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. ஸோ இண்டிகேட்டர் பை சிக்னல் கொடுத்துருச்சு, அதனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணுறாங்க இல்லை செல் பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட புருடா விட்டா அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இப்போ நான் தான் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்கிட்ட ஒரு 10,000 கோடி இருக்குது இல்லை 5,000 கோடி இருக்குது அப்படின்னா நான் வந்து இப்போ EURUSDயை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த டைமில் நான் அதை வந்து மூவ் பண்ணால் தான் அது நடக்கும் இல்லையா. ஸோ இல்லாட்டி அந்த இடத்துல மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் இண்டிகேட்டர் வந்து எந்த கதையும் சொல்ல போறதில்ல, ஸ்ட்ராட்டஜியும் இங்க வந்து ஒன்றும் பண்ண போறதில்ல. ஸோ அதனால விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுங்க. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சும்மா சொல்லலைங்க, உண்மையிலேயே அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் எதுவுமே நடக்கும். கண்டிப்பா நீங்க மார்க்கெட்டுக்காக எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா கெயின் பண்ண முடியும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. சரி, இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு பொசிஷனல் ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு சார்ட்டையுமே 4 hours டைம் ஃப்ரேமில் பாருங்கள். அதாவது பிக் பிக்சரில் பார்க்கணும். அதாவது இப்போ மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 hours டைம் ஃப்ரேமில் ஒரு ஹாஃப் ஆஃப் த பேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் அப்படின்றது தெளிவாக தெரியும். எஸ், அஃப்கோர்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தெரியுது. இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு தெளிவான விஷயங்கள் தெரியும். கம்ப்ளீட்டா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்ணும்போது, அதாவது 4 hours இந்த டெய்லி வீக்லி நான் அனலைஸ் பண்ணும்போது, இப்போ வீக்லில போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் மார்க்கெட் கன்ஃபார்மா இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு செல்லிங் எக்ஸிக்யூட் பண்ணா கூட நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் தான், இல்லைன்னு சொல்லல. ரைட். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வீக்லியில எனக்கு சைட் வேஸ், டெய்லியில எனக்கு சைட் வேஸ், அண்ட் 4 hours எனக்கு ஸ்லைட்லி புல்லிஷ், பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட மார்க்கெட் இருக்கு. சரி, இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் வருவோம். இப்போ மார்க்கெட்ல இது சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட். இப்போ நான் வந்து டே டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ரொம்ப சிம்பிளா அனலைஸ் பண்ணுங்க எந்த ஒரு ஸ்டாக்கையுமே. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், எங்கிருந்து பிரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போயிருக்கு, எங்கிருந்து பிரைஸ் கீழே வந்திருக்கு அப்படின்றது. அதாவது டிராஸ்டிக்கான மூவ்மெண்ட் இருக்கணும். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து விழுந்துருச்சு, ஓகே இது ஒரு டிராஸ்டிக்கான மூவ்மெண்ட், மறுபடியும் மேலே ஏறி இங்கிருந்து விழுந்துருச்சு, மறுபடியும் மேலே ஏறி இங்கிருந்து விழுந்துருச்சு அப்படின்னா, இங்கிருந்து விழுந்தா ஓகே டிராஸ்டிக்கான மூவ்மெண்ட், இங்கிருந்து மேலே போயிருக்கா, மறுபடியும் இங்கிருந்து விழுந்தா அப்படின்றது இது டிராஸ்டிக்கான மூவ்மெண்ட்டாக நீங்கள் கன்சிடரவே பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு மூவ்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். அண்ட் இந்த ஸ்விங்குக்கு உள்ள ஒரு இன்னர் ஸ்விங்கில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ இதை நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ட்டாவோ சப்போர்ட்டாவோ நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கோடு போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் எல்லா இடத்துலையும். ஓகேங்களா. அப்போ எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ட்னு யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ
மார்க்கெட் எங்கேருந்து மூவ் ஆயிருக்கு, எங்கேருந்து விழுந்திருக்கு, இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து நல்ல ஒரு மூமெண்ட், நல்ல ஒரு இறக்கம், நல்ல ஒரு மூமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம், நல்ல ஒரு மூமெண்ட், நல்ல ஒரு இறக்கம், நல்ல ஒரு மூமெண்ட், இறக்கம், அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் இறக்கம் அண்ட் நல்ல ஒரு மூமெண்ட். இவ்வளோ தானே நடந்திருக்கு மார்க்கெட்டில். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சும்மா ஒரு பேனா எடுத்து வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிங்கனாலே போதுங்க. எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கான். ஓகே, டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் ரெசிஸ்டண்ட்டாக தானே ஆக்ட் ஆகும். ஏற்கனவே இங்கிருந்து மார்க்கெட் விழுந்துருக்குப்பா, இங்கிருந்து 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் விழுந்துருப்பா. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த இடம் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்க போகிறது அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்குன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒரு சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகி மறுபடியும் உள்ளே வந்திருக்கான். அண்ட் அதே இடத்துல மறுபடியும் சப்போர்ட் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மார்க்கெட் என்ன இருக்குங்க, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஏரியாவை நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக கீழே போயிருக்கிறது ஒரு நியூஸ் ஃபாலாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு லைன் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேமில் பக்காவாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க. இது இப்படி தான் மார்க் பண்ணி எங்கெங்கே மார்க் பண்ணுறது? நீங்கள் பாட்டு குத்து மதிப்பாக எழுக்கிறீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு லோக்கு பக்கத்தில் ஒரு க்ளோஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேண்டிலோட க்ளோசஸ், அதை மட்டும் மார்க் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸ் இதுதான் லோனா, இந்த கேண்டிலோட க்ளோஸ் வரைக்கும் நம்ம வந்து ஜோனாக மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலில் மல்டிபிள் டைம்ஸ் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையிலிருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம், அல்லது இங்கே கூட வச்சுக்கலாம். இந்த இடத்த ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே போய் டேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் ப்ரைஸுக்கும் ஹை ப்ரைஸுக்கும் உள்ள ஜோனை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நம்ம 4 ஹவர்ஸ் வந்துடலாம். டே டைம் ஃப்ரேம்லேருந்து 4 ஹவர்ஸ் வந்துடலாம். இப்போ 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம டே டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துலலாம் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சு, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமும் பாருங்கள், இந்த இடங்கள்லாம் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கிருந்து தான் ப்ரைஸ் என்ன ஆச்சுங்க, ஏற்கனவே நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இப்போ அதே இடத்துல மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவர்ஸில் மார்க்கெட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக செல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஓகேங்களா? ஏன்னா அன்டில் அன்லெஸ் இதுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் ட்ரெண்டுக்கு போயிடுறோம். 1 ஹவர் ட்ரெண்ட்லேயும் நமக்கு என்னவா இருக்குங்க, அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்குது. மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது அல்லது ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஈவினிங் ஸ்டார் கூட ஃபார்ம் ஆன கண்டிஷன்ஸில் இருக்குது, ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு என்கல்ஃப் ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, எல்லாமே தெரியும். அப்படியே 15 மினிட்ஸில் போவோம். ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் லோயர் ஹை ஃபார்மேஷன், மார்க்கெட் இறங்கியிருக்கு, மேலே போயிருக்கா, மறுபடியும் இறங்கியிருக்கான். இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுங்க, ஒரு டவுன் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் நமக்கு இப்போ என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான லாஜிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இண்டிகேட்டரில் போயிட்டு 2 இண்டிகேட்டர் வேணால் ஆட் பண்ணிங்க. ஓகே, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஒன்று ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? விவேப் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா 9க்கு பதில் 18ன்னு போட்டுங்க, ஆர் 20ன்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதோட சைஸை கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அதாவது சார்ட்டில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு வித்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ரெட்லேயோ க்ரீன்லேயோ எதுலேயோ ஒன்றில் வச்சுக்கோங்க. அண்டு விவேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பர் பேண்டு, லோயர் பேண்டு, பேண்ட் ஃபில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது உங்களுக்கு க்ரீனில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரில் வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மற்றதெல்லாம் நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்லாம் நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம 4 ஹவர்ஸில் ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம். என்ன ட்ரெண்டில் பார்த்தோம், 4 ஹவர்ஸில் வந்து அப் சைடில் இருக்குது மார்க்கெட் அப்படின்றத பார்த்தோம். பட் ஓவராலாக டே வீக்லிலாம் சைட் வேஸில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன், அதாவது 18 EMAக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே ஒரு செல் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னே வைங்க. ஓகே, ரெசிஸ்டன்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு செல் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த ஸ்விங் ஹை தான். ஓகே, அப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஷார்ட் பொசிஷன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1.5 அப்படின்ற ரேஞ்சுனா கூட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் லோ இதுதான். இப்போ நீங்கள் பண்ண போகிறது இன்ட்ராடே இல்லை, நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி பண்ணணும். 4 ஹவர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கணும். இதே கான்செப்ட்டில் இப்போ நீங்கள் பண்ணுறது இன்ட்ராடே, அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல செல்லிங் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வந்துடுறோம். ப்ரைஸ் ஓரளவுக்கு 50%, அதாவது 1:1 வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 50% ஆகுது ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணிடணும். இங்கே நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா ஸ்டாப் லாஸை போட்டு இடத்துலேயே வச்சிடுறது. அட்லீஸ்ட் ஒரு 50% கம்மி பண்ணணும், அல்லது காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்துருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி காஸ்ட் கொண்டு வரதுனால என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 10 ட்ரேடில் 5 ட்ரேடு சக்ஸஸ் ஆயிடுச்சு, 5 ட்ரேடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வித்தவுட் ஸ்டாப் லாஸை நீங்கள் மூவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 1:1 ரிஸ்க் ரிவார்டை வச்சுப்போங்க.
ஒரு $10 கிடைக்குதுன்னு வைப்போம். ஸோ $10 லாஸ் ஆகும், $10 ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணலை. இது ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிடுறீங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல காஸ்ட் வர்றதுனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 0 ஆகிடுது. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் 0 ஆகிடுது அண்ட் உங்களோட சக்ஸஸ் $10 அப்படின்றது கேரண்டீடாக கிடைச்சிடும். ஸோ அதனால் 50% நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதுமானதுங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாங்க, சூப்பரான ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயும் ஒரு சப்போர்ட் ஜோன்லேயும் மட்டும்தான். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அண்ட் இன்னொரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் 4 ஹவர்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ 4 ஹவர்ஸில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்றதை பார்க்குறீங்க, ரைட்? 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எப்பயுமே ஒன்று பண்ணுங்க. சைட்வேஸில் இப்போ நம்ம பார்த்தது சைட்வேஸ் ட்ரெண்ட், ஓகேங்களா? அதனால நான் செல்லிங்கையும் பண்ணிக்கலாம், பையிங்கையும் பண்ணிக்கலாம். பட் சைட்வேஸ் ட்ரெண்டில் எனக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்கிறதுனால நான் செல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எது இப்போ நம்ம பார்த்த ஹீரோ ESGயில் நம்ம செல் எக்ஸிக்யூட் பண்ணோம். பிகாஸ் சைட்வேஸ் ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு அது அந்த வீக்லி ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருக்கிறதுனால நம்ம செல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதே இது அப் ட்ரெண்டில் இருந்தது 4 ஹவர்ஸ் அல்லது 1 டே அல்லது வீக்லி, இதில் எல்லாத்துலேயுமே 4 ஹவர்ஸ் 1 டே வீக்லி எல்லாத்துலேயுமே அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது வந்து நமக்கு என்ன ஆக்ட் ஆகும், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? ரைட், இது வந்து ஹையர் லோ. அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்னா இப்போ மார்க்கெட் வந்து 1 ஹவர்லேயே அனலைஸ் பண்ணணும். 1 ஹவரில் ஓகே. சரி, இப்போ மார்க்கெட் 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க. 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது இறங்கி வந்துகிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். அப்போ 1 ஹவரில் எப்படி இறங்கி வந்துட்டு இருப்பான்? இதுதான் 4 ஹவர்ஸ்னால் 1 ஹவரில் இப்படி இறங்கி வந்துகிட்டு இருப்பான். ஓகே, என்னோட ட்ரெண்ட், அதாவது 4 ஹவர்ஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இங்கே இருக்குது. அதாவது இந்த ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஸ்விங் லோ, சூப்பர் லோன்னு கூட வச்சுக்கோங்க. என்னோட ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இந்த ஹை அப்படின்றது ஹையர் ஹை வந்து எனக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எனக்கு இறங்கி வந்துட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, இப்போ 1 ஹவரில் பார்க்கும்போது இப்போ 4 ஹவர்ஸில் இப்படி இருக்கிற ட்ரெண்டு 1 ஹவரில் இப்படி ஏறி போயிருக்கும். ஓகே, அதே மாதிரி டவுன் சைடு இந்த மாதிரி இறங்கி வருவான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியா, இந்த சப்போர்ட் லெவலை அவன் அவ்வளோ சீக்கிரம் உடைக்க மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவர் ரிவர்சல் நடக்குதான்னு பார்க்கணுங்க. 1 ஹவரில் ஒரு ஸ்விங் ஹை, அதாவது ஹையர் லோ ஃபார்மேஷன் நடக்கணும். ஹையர் லோ ஃபார்மேஷன் நடக்கணும். அதாவது ப்ரீவியஸாக ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஸ்விங்கை வச்சுட்டு அந்த ஸ்விங்குக்கு கீழே போகாமல் மறுபடியும் மார்க்கெட் மேலே ரிவர்சல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் 1 ஹவரில் எடுத்திங்கன்னா பொசிஷனல் ஸ்விங்குக்கு எடுக்கலாம். உங்களோட டார்கெட் அப்படின்றது இந்த ஹை வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஹை போகும். ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். இல்லை நான் இன்ட்ராடேவும் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 ஹவர்ஸில் பார்த்துட்டீங்க, 1 ஹவரில் பார்த்துட்டீங்க, ட்ரெண்டு டவுன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 1 ஹவர் ட்ரெண்டு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது திருப்பி ரிவர்சல் ஆகும்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் அதே கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும், இப்போ டவுன் ஆச்சு இல்லைங்களா, 15 மினிட்ஸில் இந்த ஏரியா பாருங்கள், 15 மினிட்ஸில் இப்படி ஏறி இருப்பான், ஏறிட்டு திருப்பி இறங்கி இப்படி ஏரியா வந்துட்டு இருப்பான் இல்லைங்களா? அப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. 15 மினிட்ஸில் ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷனை, ஹையர் லோ ஃபார்மேஷனை நீங்கள் எடுக்கணும், ஹையர் ஹை ஃபார்மேஷனை எடுக்கணும். ஒரு 2 ஸ்விங் விட்டுட்டு எடுத்தீங்கனாலே போதும், 1 ஹவர் ட்ரெண்டை கேட்ச் பண்ணிடலாம். ஸோ தட் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், சின்ன லாஸ் பெரிய ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா, நம்மளோட லேர்னிங் குரூப் இருக்குது. ஸோ SMTC 100% எஜுகேஷன் ஃப்ரீயாகவே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சார்ட்ஸ் போடுவேன். ஸோ எல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா, ஸோ இது எதுவும் ட்ரேடிங் பர்பஸ்க்காக கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டான எல்லாமே போடுவோம், எல்லாமே பர்ஃபெக்டாக இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கும் நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த கிளாஸை நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை @SMTC விஜய் டெலிகிராமுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட் ஐடியோட மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த SMTC Forex குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ தட் நீங்கள் லேர்னிங்கும் ஆச்சு, உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட் ஐடியை @SMTC விஜய்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, பட் ஆனால் யாரும் ஷேர் பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா
நம்ம என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஜம்மு உட்காந்துருப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. சொன்னாங்க ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களாக இருந்ததுன்னா நம்ம இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதையும் நம்ம என்ன மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்போம் டேஷ்போர்டில் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். இது முழுக்க கற்றுக்கணும், ஃப்ரீயாக ஒரு நல்ல லேர்னிங்கை கற்றுக்கணும், ட்ரைனிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு உண்மையிலே நினைக்கிறவங்களுக்கு இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் பின்டு மெசேஜில் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நமக்கு அனுப்பலாம். ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. ஸோ இது நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.